மரகத கும்பல் வந்தா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு பழக்கமாயிட்டாங்க. இங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாரி எல்லாருக்கிட்டும் பேசுவாங்க. தொகுதிக்கு இப்போ இந்த வாட்டி அவங்க தொகுதிக்கு எம்எல்ஏ இருந்த போது எல்லா அடிப்படையும் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. கூத்து மேடை கொடுக்குறாங்க, பாத்ரூம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த பஸ் ஸ்டாண்டு இது பாருங்க, இந்த பஸ் ஸ்டாண்டு அந்த அம்மா தான் 16-17 லட்சம் கொடுத்து போட்டுக்கிறாங்க. அவங்க பண்டில கொடுத்துட்டாங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு காங்கிரீட் போட்டது. மக்கள் கிட்ட எப்படி அணுகுறாங்க? அதெல்லாம் அன்பு அணுகுவாங்க. நல்ல முறையா எப்படி பேசணும், தாய்மார்களாண்ட எப்படி பேசணும், ஜென்ஸுங்களாண்ட எப்படி போகணும், தம்பிங்களாண்ட எப்படி பேசணும், அது மாதிரி நல்லா அணுகி அன்பா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி மாதிரி நல்லா பணிவா பேசுவாங்க ஐயா. அதெல்லாம் இதுக்கு முன்னாடி இந்த திமுக எம்எல்ஏ அந்த எம்எல்ஏ வரதே கிடையாது ஐயா. அந்த எம்எல்ஏ பார்க்கவே இல்லை. அவர் பேர் என்னங்க, புகழேந்தி. பார்க்கவே இல்லைங்க ஐயா. அந்த எலப்பாத்துல எதுவுமே வந்து செய்யலங்க அவரு. இந்த அம்மா வந்து இதெல்லாம் பண்ணி நல்லா செஞ்சிருக்காங்க. இப்போ அவங்கள போய் என்ன கேக்குறாங்களோ, இந்த ஊருக்கு இந்த பண்டு வேணும், இந்த ரோடு வேணும், எல்லா ஊருக்கும் கொடுத்துக்கிறாங்க. கிராமத்துக்கெல்லாம் இப்ப கூத்து மேல அவங்க கண்ட்ரோல், அவங்க பண்டுல இருந்து தாங்க ஐயா கொடுத்துக்கிறாங்க. நல்லா செய்வாங்க. அதெல்லாம் நல்ல ஒரு பேச்சுவார்த்தை, நல்ல ஒரு பணிவு எல்லாம் அவங்களாண்ட இருக்கு. அவங்களும் இந்த வாட்டி வருவாங்க ஐயா. இந்த வாட்டி என்ன அவங்க தான் இந்த மதுராந்தகம் இதுல மரகத கும்பல் வந்தா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு பழக்கமாயிட்டாங்க. இங்க அவங்க தாய் குலத்துக்கு ஏற்ற மரியாதை கொடுப்பாங்க. தாய் குலத்தை வந்து எப்படி அன்பா பேசணுமோ அதெல்லாம் பேசுவாங்க ஐயா. அவங்க நம்மளது இரட்டல தான்.